மிக்க நன்றி அண்ணா. மிக முக்கியமான அறத்தை தெரிந்து கொண்டேன். அடுத்து எந்த அறம் தெரிய வேண்டும்? நல்லது இனியாள். அடுத்து நாம் ஆராயப் போகும் அறம் பொறையுடைமை, அதாவது பொறுமை என்று வைத்துக்கொள். திருவள்ளுவர் பொறையுடைமை அதிகாரத்தில் முதல் குறளில் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இதன் பொருள், தன்னை தோண்டினாலும் தோண்டுபவர் விழாமல் தாங்குகின்ற நிலம் போல தம்மை இகழ்பவரையும் பொறுப்பது முதன்மை அறம். சற்று விரிவாக கூறினால், ஒருவர் நமக்கு இகழ்ச்சி ஏற்படும் படியாக நடந்து கொள்ளும் போது அதன் காரணம் அவரது அறிவு குறைவே என்பதை அறிந்து நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். அதிலும் நமது உதவியால் துணையால் வாழ்க்கையை நடத்துகின்ற ஒருவர் நமக்கு இகழ்ச்சியை ஏற்படுத்தும் போது பொறுமை காப்பது என்பதுதான் பொறையுடைமை. எப்படி தன்னை தோண்டுகின்றவனையும் எதிர்வினையாற்றாமல் அவன் நிற்பதற்கு இடம் தந்து நிலம் நிற்கிறதோ அதுபோல் இகழ்பவரை பொறுத்தல் தலையாய அறமான பொறையுடைமை ஆகும்.